ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேஷனான தகவலை தெரிஞ்சுக்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண ஃப்ளாப்பி டிஸ்க்கு, சிடி டிரைவு, பென் டிரைவ், மெமரி கார்டு, ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி டிஎன்ஏ டேட்டா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் டேட்டாஸை பிட் சைஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அது பைட் ஆச்சு, மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட்னு இப்பெல்லாம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் அதிகமாயிட்டே போகுது. வேர்ல்டுல மொத்தமா சோசியல் மீடியால நம்ம அப்லோட் பண்ற டேட்டாவோட சைஸ் பர் டேக்கு 1000 டெராபைட் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. கூகுள், ஃபேஸ்புக், நாசா இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் நம்ம எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதை ஸ்டோர் பண்ணி வைக்க நிறைய ஸ்டோரேஜ் டிவைசஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், எலக்ட்ரானிக்கல் காஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாயிட்டே போறதுனால இதை ரெக்டிஃபை பண்றதுக்காக இப்ப புது ரிசர்ச்ல இருக்கிற டெக்னாலஜி தான் டிஎன்ஏ ஸ்டோரேஜ். டிஎன்ஏனா என்ன? மனித உடம்புல எண்ணிலடங்கா செல்ஸ் இருக்கு. இதுல ஒரு செல்லுல மட்டும் 46 குரோமோசோம்கள் இருக்கு. இதுல ஒரு குரோமோசோம்ல மட்டும் பில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு. நம்ம ஹியூமன் பாடியில பிரெயின் மட்டும் தான் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிரெயினையும் தாண்டி ஹியூமன் பாடியில அதிகமா டேட்டாஸை ஸ்டோர் பண்ற ஒரு டிஎன்ஏல நார்மலா ஒரு ஹியூமனோட கலர் செல்ஸ், கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், அவங்களோட டிசீஸ், பழக்க வழக்கங்கள், அவங்களோட திறமைகள் இது எல்லாமே டிஎன்ஏக்குள்ளதான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்படி அந்த டிஎன்ஏக்குள்ள நம்ம பழக்க வழக்கங்கள் ஸ்டோர் ஆகுறதுனால தான் நம்ம தாத்தாவோட பழக்கங்கள் நம்ம அப்பாவுக்கும், நம்ம அப்பாவோட பழக்க வழக்கங்கள் நமக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, டிஎன்ஏல எப்படி டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும்? அதாவது டிஎன்ஏல எப்படி மெக்கானிக்கல் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும்? நார்மலான ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் என்ன பண்ணும்னா மெஷின் லாங்குவேஜ், அதாவது பைனரி நம்பர்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு தான் எல்லா டேட்டாஸுமே ஸ்டோர் ஆகும். ஒரு ஆடியோ ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், இமேஜஸ் ஆகட்டும் எல்லாமே மெஷின் லாங்குவேஜ்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் ஸ்டோரேஜ் ஆகும். இந்த மாதிரி டிஎன்ஏலையும் 4 ஸ்பெஷல் காம்போனன்ட்ஸ் இருக்கு. இது மூலியமா தான் எல்லா டேட்டாவும் டிஎன்ஏல ஸ்டோர் பண்ண முடியும். அது என்னன்னா AGCT. அது என்னன்னா அடினைன், ஜினைன், சைட்டோசின், தைமைன். இந்த 4 காம்போனன்ட்ல ஏதாவது 3 எனி 3 காம்பினேஷன் சேர்ந்தது வந்து இந்த 4 காம்போனன்ட்ஸ்ல ஏதாவது 3 காம்பினேஷன் சேர்ந்ததை கோடான்ஸ்னு சொல்றாங்க. அதாவது இந்த 4 காம்போனன்ட்ஸை வச்சு 64 காம்பினேஷன்ஸை வந்து உருவாக்க முடியும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு எப்படி வந்து பைனரி நம்பர்ஸ், பைனரிஸ், டெசிமல்ஸ்ன்னு சொல்லி நம்ம காம்பினேஷன்ஸை உருவாக்குறோமோ அதே மாதிரி இந்த 4 காம்போனன்ட்ஸை வச்சு 64 காம்பினேஷன்ஸை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த காம்பினேஷன் மூலமா தான் டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. வெறும் 1 கிராம் ஆஃப் டிஎன்ஏல 455 எக்ஸாபைட் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது 1 கிராம் ஆஃப் டிஎன்ஏல 215 பெட்டாபைட்ஸ் டிஎன்ஏஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இந்த 1 கிராம் ஆஃப் டிஎன்ஏவை ரெடி பண்ண காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதாவது 2000-4000 மில்லியன்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு விட அதிகமா செலவாகும்னு சொல்றதுனால இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். பட் நார்மலான ஸ்டோரேஜ் டிவைசஸை விட டிஎன்ஏ ஸ்டோரேஜ் டிவைஸோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வாங்கினா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல அதோட ஸ்பீட்னஸ் குறைஞ்சிரும், ஸ்லோனஸ் ஆகும், இல்லைன்னா டிவைஸ் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா டிஎன்ஏல மெலடைன்கிற ஒரு லேயர் இருக்கு. இந்த லேயர் ஃபால்ட் ஆகிறதுக்கே 1000 இயர்ஸ் ஆகும். எக்ஸாக்டடா 980 இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த லேயர் ஃபால்ட் ஆகிறதுக்கே 980 இயர்ஸ் ஆகுறப்போ ஃபுல்லா அந்த டிஎன்ஏ ட்ராஷ் ஆகுறதுக்கு 2000 இயர்ஸ்க்கு மேல ஆகும். அதனாலதான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உயிரினங்களோட டிஎன்ஏவை வச்சு கூட அந்த உயிரினங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், அந்த உயிரினங்களோட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகளை வந்து நம்ம இப்போ சொல்ல முடியுது. இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி இனிமே தான் வருமா அப்படின்னா இல்ல. ஆல்ரெடி 2012 2 சயின்டிஸ்ட் சேர்ந்து 154 ஷேக்ஸ்பியரோட போயம்ஸ்ல 154 போயம்ஸை 739 கேபில டிஎன்ஏல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதை ஈஸியா என்கோடும் பண்ண முடியும், எரர் ஃப்ரீயா டீகோடும் பண்ண முடியும். 2016 மைக்ரோசாஃப்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனும் சேர்ந்து 200 MB அளவிலான ஒரு HD மியூசிக் அண்ட் மூவி சேர்ந்த ஒரு டேட்டாஸை டிஎன்ஏல ஈஸியா என்கோட் பண்ணி டீகோட் பண்ணியிருக்கிறாங்க, எரர் ஃப்ரீயா. இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல இந்த டெக்னாலஜிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனில யூசேஜுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு இந்த டெக்னாலஜி வந்து சேர இன்னும் 100 இயர்ஸ் கூட ஆகலாம். இது மாதிரியான இன்ஃபர்மேஷனான தகவலை தெரிஞ்சுக்க நித்ரா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.